ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது சேரன் வந்துட்டு முக்கியமான ஒரு ஃபோன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாரு. அப்படி அவங்க வெளியில் போயிட்டு உள்ளே வரத்துக்குள்ளேயே நிலா வந்துட்டு சோழன்கிட்ட, ஏங்க அந்த பொண்ணையும் அந்த பொண்ணு வீட்டை பற்றியும் விசாரிக்க சொன்னே, விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது சோழன் வந்து அந்த வீட்டை பற்றி யாருமே நல்ல விதமாக சொல்ல மாட்டேன்றாங்கங்க, நாங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டோம், எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிர்ச்சியாகி கேட்குறாங்க. பல்லவனுக்குமே ஒன்றும் புரியலை, என்னென்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா பல்லவா, நான் என்ன வேணும்னு சொல்ல போகிறோம், அந்த வீட்டை பற்றி யாருமே நல்ல விதமாக சொல்ல மாட்டேன்றாங்க, அது முக்கியமாகவும் அது சண்டைக்கார குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்கடா. அதுலேயும் அந்த ஜெயந்தி இருக்காங்களே, அவங்க கூட புகுந்த வீட்லேயும் சரி பிறந்த வீட்லேயும் சரி சண்டை அடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே வெளியில் வர்றதில்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டே யார்கிட்டையும் பேசுறதில்ல, அது குடும்பமே ஒரு மாதிரியான குடும்பம்னு சொல்கிறாங்கங்க. இவ்வளோ சொல்லும்போது அந்த குடும்பத்தில் நம்ம பொண்ணு எடுத்தே ஆகணுமாங்க நம்ம அண்ணனுக்கு அப்படின்ற மாதிரி சோழன் வந்து கேட்குறாரு. எல்லாம் புரியுதுங்க, ஆனால் நாம் வந்துட்டு எப்படி இதை தடுத்து நிறுத்த முடியும்? இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம எல்லாருமே போயிட்டு பொண்ணு வீட்டில் நிற்க போகிறோம், அதுக்குள்ளே எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம நிலா வந்து கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சேரன் வந்தாரு. என்னடா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா எல்லாம் கிளம்பலாமா? ஆமாம், நீங்கள் என்னடா இன்னும் ரெடியாகாமல் இருக்கீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தோம், பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம், இதுக்கப்புறம் தான் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா கிளம்புங்க, நேரம் ஆகுதுல்ல, அப்புறம் கார்த்திகாவுடைய வீட்டில் வெயிட் பண்ணுவாங்க, யாரையும் காக்க வைக்க வேணாம், கரெக்ட் டைமுக்கு வரேன்னு சொல்லியிருக்கோம், அப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இதோ நான் ரெடியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறதுக்காக போகிறாங்க நம்ம சோழன் இருந்துக்கிட்டு. ஆனால் அந்த சமயத்தில் வந்துட்டு சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு, அண்ணனுக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் முன்னாடி போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாரு. ஏண்டா அதான் எல்லாரும் ரெடியாக தானே இருக்கும், நீயும் ரெடி ஆகிட்டு வந்தேன்னா கிளம்பிடலாம், நீ எப்படிடா வருவா அப்படின்னு. ஆனால் நான் என் காரில் வந்துடுறேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 2 காரெல்லாம் போக முடியாது, பேசாமல் நான் என் ஓனர்கிட்ட சொல்லி பெரிய வண்டியாக அனுப்ப சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் அதில் கிளம்புங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏங்க நீங்களும் வாங்க, சேர்ந்தே போயிடலாம், நீங்கள் மட்டும் எப்படி தனியாக அப்படின்னு நிலாவும் கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாரு. இன்றைக்கி கூட என்னடா உனக்கு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்குறாரு. ஆனால் நான் வந்துடுறேண்ணே, நான் இப்போ தான் கிளம்பவே போகிறேன், நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு வர லேட் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாண்ணே, இதில் ஏதோ முகூர்த்த புடவை வேறு எடுக்கணும்னு சொன்னீங்க, அது எடுக்க டைம் ஆகிட போகுது, நீங்கள் போங்க, சப்போஸ் அப்படி நீங்கள் போய் கடையில் இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க, நீங்கள் அண்ணனை கூப்பிட்டு பல்லவன் நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க, நான் வந்துட்டு அந்த ரெடி ஆகிட்டு நீங்கள் போய் துணி எடுக்கிறதுக்குள்ளே நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறதுக்குள்ளே வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே என்ன, அவர் தான் அவ்வளோ தூரம் சொல்கிறாருல்ல, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. என்னடா என்னவோ பிள்ளை, ஆனால் டைமுக்கு வந்துடுடா சோழா, லேட் பண்ணிடாத, சீக்கிரம் வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு சேரின் வந்து போகிறாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோழனுமே உள்ளே போகிறாரு. ஸோ இங்கே சோழன் எதுக்காக இப்படி வந்துட்டு அவங்கள முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி வெயிட் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பொண்ணை வீட்டை பற்றி விசாரிச்சாங்க இல்லைங்களா சோழன், அது வந்துட்டு யாருமே நல்ல விதமாக சொல்லலை, அவருக்கும் இதில் விருப்பம் இல்லை, அண்ணனுக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சோழன் முடிவு பண்ணிட்டாரு, அந்த பொண்ணு அண்ணாக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்ம சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு, அதாவது அந்த பொண்ணோடைய ஜெயந்தியோட ஹஸ்பண்டை வந்துட்டு மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்துட்டு பேசுறதுக்காக போகிறாரு. அதாவது அக்கம் பக்கத்தில் வீட்டை பற்றி எப்படி விசாரித்தாரோ அதே மாதிரி ஒரு ஆள்கிட்ட இப்போ போயிட்டு நேராக சோழன் வந்து இங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ கிளம்பிட்டு அந்த பொண்ணு வீட்டு சைடில் போயிட்டு அவங்க சொந்தக்காரங்க கிட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டு ஜெயந்தியோட ஹஸ்பண்டோடைய ஃபோன் நம்பர், ஃபோட்டோ, அட்ரஸ் ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்குறாரு. அவங்களுமே வந்துட்டு சொல்கிறாங்க, அதாவது ஏற்கனவே அந்த ஒரு பையன் வந்துட்டு சொல்லிட்டு போனோம், அந்த பொண்ணும் வந்துட்டு புகுந்த வீட்டில் கூட சண்டை போடும், பரவாயில்ல ஹஸ்பண்ட் எப்படியோ நீங்கள் தப்பிச்சிட்டிங்க, 2வது கல்யாணம் பண்ண இப்போவே விசாரிச்சிங்க, அதெல்லாம் செட் ஆகன்னு சொல்லிட்டு அவரவே போயிட்டு பிடிச்சி கேட்குறாரு சோழன் வந்துட்டு. ப்ரோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஜெயந்தி பொண்ணை பற்றி உங்களுக்கு கேட்ட விசாரிச்சோல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ப்ரோ ஞாபகம் இருக்குது, சொல்லுங்கள் என்ன விஷயம், ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, எனக்கு வந்துட்டு ஒரு உதவி வேணும், அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டோடைய ஃபோன் நம்பர் இல்லை அவருடைய அட்ரஸ் இல்லை அவரோட ஃபோட்டோ ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு. ஃபோட்டோலாம் என்கிட்ட இல்லை ப்ரோ, அது மட்டும் இல்லாமல் அட்ரஸ்லாம் கூட என்கிட்ட எதுவும் கிடையாது,
ஆனா வந்துட்டு அவர் ஃபோன் நம்பர் என்னமோ இருக்கிற மாரி தோணுது. ஆனா அது கூட என்கிட்ட இல்ல. வீட்ல என் அப்பா, அம்மா கிட்ட இருக்கிறாட்டுங்குது. ஏன்னா வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு வச்சிருப்பாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி ப்ரோ அந்த ஃபோன் நம்பர் மட்டும் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாரு. ஸோ அவங்க கிட்டேருந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு சோழன் வந்து வராரு. அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு வாங்கி அந்த பிரதர் வந்து குடுக்குறாரு. அத சோழன் வாங்கிக்கிட்டு வராரு. எப்படியோ ஃபோன் நம்பர் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ இங்க ஜெயந்திக்கு அதாவது ஜெயந்தியோட ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்றாரு சோழன் வந்துட்டு. ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள சொல்லி பேசுறாரு. அதாவது அவருமே பயந்துக்கிட்டு, "நீங்க யாரு? என்ன? எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லா விஷயங்களையும் சோழன் வந்து சொல்றாரு. "நான் உங்கள நேர்ல மீட் பண்ணி பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லவும், "உங்களோட ஒய்ஃப் ஜெயந்திய எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள பத்தி தான் பேசணும், உங்களுடைய லைஃப்ப பத்தி" அப்படின்ன உடனே, அவருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறமா, "உங்களுக்கும் ஜெயந்திக்கும் என்ன பிரச்சனை? எதுக்காக 2 பேரும் டிவோர்ஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு ஏற்கனவே எங்ககிட்ட சொன்னாங்க. அதாவது நீங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு. எல்லாரோடைய எதிர்ப்பையும் மீறி நீங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இப்ப எதுக்கு வந்து நீங்க டிவோர்ஸ் பண்ணணும்? என்ன முடிவு? என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் வந்துட்டு சொல்ல தயங்குறாரு. சரி ஓகே உங்களுடைய பர்சனல் விஷயத்துல நான் தலையிட விரும்பல. இங்க பாருங்க அத விடுங்க. ஆமா அவ்ளோ போராட்டத்துக்கு அப்புறமும் ஒரு கல்யாணத்த பண்ணிக்கிட்டு, எதுக்கு நீங்க 2 பேரும் தனியா பிரியணும்? லவ் அப்படின்றது எல்லாரையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது, எதுக்காக அத விட்டு கொடுக்கணும்? அது எவ்ளோ புனிதமானது. என்னுடைய சூழ்நிலை எனக்கும் அது நல்லாவே புரியும். என்னுடையதும் லவ் மேரேஜ் தான். நீங்க புரிஞ்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். இந்த அளவுக்கு போகக்கூடாது. அப்படி என்னங்க அவங்க உங்களுக்கு தப்பு பண்ணாங்க? ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க இல்லாம நீங்களும் வேற ஒரு கல்யாணத்த பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுடைய மனசுல நீங்க முழுக்க முழுக்க இருக்கீங்க. ஆனா நீங்க பேசின அந்த ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க நீங்க இல்லாம அவங்க வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நிறைய அவங்களும் தப்பான முடிவுகளை எடுக்கிறாங்க. டிவோர்ஸ் பண்ண போறேன்னு நிற்கிறாங்க. இது எல்லாமே உங்களுடைய பிடிவாத தனத்தால தான். நீங்க பேசி இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு, "சாரி ப்ரோ, எங்கிறதோ வந்து நீங்க கடவுள் மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்த கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு இப்ப எல்லாமே புரியுது. ஏதோ கோவத்துல நான் அப்படி பேசிட்டேன். தப்பு தான் ப்ரோ மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா நீங்க எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க, சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்றது முக்கியம் கிடையாதுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். ஒரு லவ்வர்ஸ் ஒண்ணு சேரணும். அதுதான் என்னுடைய ஆசை" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு, "அப்பதானே என் அண்ணனுடைய கல்யாணம் நிக்கும். என் அண்ணனுக்கு வந்து வேற ஒரு பொண்ண கல்யாணம் பார்ப்போம். இந்த பொண்ணு செட் ஆகாது. நீ தான் அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு, நீயே அந்த பொண்ண கூட்டிக்கிட்டு வாழ்ற வழிய பாரு" அப்படின்ற மாரி மனசுக்குள்ள சோழன் வந்து நினைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் சரி ப்ரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு கிளம்பி போயிடுறாரு. எப்படியோ நம்ம கொளுத்தி போட்டாச்சு. இது வந்து முழுசா நல்லபடியா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு. ஸோ அப்படி நினைச்சிட்டு இங்க வந்து இவங்க வந்துட்டு கிளம்பி வந்துடுறாங்க சோழன் வந்துட்டு. அப்பதான் அந்த மாப்பிள்ளை வந்துட்டு ஜெயந்தி பார்த்து அவங்களுடைய வீட்ல பேசுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ போயிட்டு பொண்ணு கிட்ட பேசி அவங்க சமாதானப்படுத்தி திரும்பவும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க. அவங்களுமே இருந்துக்கிட்டு இவ்வளோ நாள் கழிச்சு மனசை விட்டு இறங்கி நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாரு அப்படின்னு அவங்களுக்குமே வந்துட்டு மனசு இறங்கிறது. ஏன்னா நான் தான் எல்லாமே அப்படின்னு அதிகாரமாக அவங்க ஜெயந்தி இல்லைன்னா எல்லாமே என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ நீ இல்லாமல் நான் எதுவுமே கிடையாது அப்படின்னு மனசு இறங்கி பேசின உடனே இவங்களுக்கு மனசு கேட்கல. 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. வீட்டில் பேரண்ட்ஸும் ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ திடீர்னு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தியே வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு பேசுகிறாங்க. அப்போது முடியாதுன்னு சொல்லிடுங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி உடனே ஃபோன் பண்ணி புரோக்கருக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்துட்டு சேரனுடைய ஃபேமிலியில் கார்த்திகோடைய ஃபேமிலியை ஏற்றிக்கிட்டு அவங்களுமே வந்து நிச்சயதார்த்த புடவை எடுத்துக்கிட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு பொண்ணு வீட்டில் போய் நிற்கிறாங்க. அப்போ சோழனும் கரெக்டாக வந்து அங்கே என்ட்ரி ஆயிடுறாங்க. என்ன எங்கடா போயிட்டு வந்த? இவ்வளோ நேரமா ஃபோன் பண்ணால் கூட எடுக்கல அப்படின்னு. அதான் வந்துட்டு இல்லைண்ணே ஒன்றும் இல்லை வந்துட்டு இருந்தேன் அதான் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் கதவு ஓப்பன் பண்ணி என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க இப்படி கேட்குறீங்க? நாங்கள் நிச்சயத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உள்ளே போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. என்ன இந்த வீட்டில் இவ்வளோ கூட்டம் இருக்குது
கல்யாணமா காலையில் கூட யாரோ 2 பேர் வந்து விசாரிச்சாங்க, நிச்சயம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலையே அப்படின்னு வீட்டு எதிர்த்தாப்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ உள்ளே கூப்பிட்டதுக்கு அப்புறமா நிச்சயம் பண்ண போகிற சமயத்தில் அப்போ நடேசன் வந்து கேட்குறாரு, ஏன் பொண்ணு சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது, எங்கள் மாப்பிள்ளை வந்து திரும்பவும் வந்துட்டார், என் பொண்ணு என் மாப்பிள்ளையும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் எல்லாருக்குமே கோவம் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தானே இது எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணீங்க, கடைசி நிமிஷத்தில் எப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா எங்கள் மாப்பிள்ளை வந்து எங்கள் பொண்ணு கூட சேர்ந்து வாழணும்னு சொல்கிறப்போ எங்களால் எப்படி மறுக்க முடியும், அவங்க 2 பேருக்குள்ளே அவங்க இந்த வாழ்க்கையை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, வேணானும் அவங்களே முடிவு பண்ணாங்க, இப்போ திரும்பவும் அவங்களே வேணும்னு முடிவு பண்ணுறாங்க, இதில் நாங்கள் தீர்மானிக்கிறதுக்கு என்ன இருக்குது, இதை நாங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட எதுவாச்சும் பேசிருக்கலாம், இது அவங்களா முடிவு எடுத்துக்கிட்ட வாழ்க்கை, சின்ன பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, சின்ன சிறுசுங்களுடைய வாழ்க்கை, திடீர் திப்புன்னு எதுவுமே நாங்கள் பண்ண முடியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் பேசுகிறாங்க. அப்போ நிலாவுக்கு கோவம் வருது, காய்ச்சி பூச்சின்னு கத்துறாங்க. நம்ம சோழனுக்குள்ளில் அப்படியே பயங்கர சந்தோஷம், என்ன சொல்கிறதுனே தெரியல, நம்ம கொளுத்தி போட்ட பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சோழன்கிட்ட அவர் பங்குக்கு 2 கேட்குறாரு, இப்படி வந்து ஏமாத்திட்டீங்களே கடைசி நிமிஷத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து எல்லாரும் இதுக்கப்புறம் இங்கே என்ன நினைக்கிட்டுன்னு சொல்லிட்டு மானம் கெட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் நடேசன் பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சேரன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அங்கே உட்காந்துட்ருக்காரு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு நல்லா தானே நம்மக்கிட்ட பேசிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஏன் இப்படி மாறுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து குழப்பத்தில் வந்து ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம கார்த்திகோட வீட்டிலேருந்து இதுதான் அவசரப்பட்டு முடிவு பண்ணால் இப்படி தான், பெரியவங்களை யாரையும் கூட்டிகிட்டு கலந்து பேசாமல் நீங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிட்டு கடைசியில் நிச்சயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து நின்னீங்க. நிச்சயத்துக்கு அதுவும் கிளம்புற அன்னைக்கு யார்கிட்டையும் எதை பற்றியும் சொல்லலை, எங்களுக்காச்சும் ஏதாச்சும் விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா குடும்பம் எப்படி யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்போம், எங்ககிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லலை, இப்படி திடீர்னு நீங்களே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி பார்த்தியா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுடைய அம்மா வந்துட்டு கஸ்தூரி வந்து பேசுகிறாங்க. தப்பு தான் அத்தை, மன்னிச்சிடுங்க, ஏதோ நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து கேட்குறாரு. ஆனால் நீ எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும், நடந்துடுச்சு விடுனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே பல்லவனுமே இருந்துக்கிட்டு, எப்படியோ இந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, அந்த பொண்ணு அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எப்படியோ அந்த கல்யாணம் நின்றுச்சு கடவுளே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அது எப்படிங்க திடுப்புன்னு நம்மளை வர சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடாக பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல என் ஹஸ்பண்ட் சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு வந்துட்டாரு, இது நடக்காது அப்படின்னு அவங்க அப்படியே மாற்றிட்டாங்க. சேரனை பற்றி அவங்க கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது தான் சோழன்கிட்ட நிலாக்கிட்டையும் சரி பாண்டியன் பல்லவன்கிட்டையும் 3 பேரையும் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. என்னடா என்ன விஷயம், எதுக்கு தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு. ரொம்பலாம் ஓவராக எல்லாரும் திங்க் பண்ணி வண்டியை போட்டு குழப்பிக்காதீங்க, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாரு. என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஒன்றும் புரியலை. ஆமாம், அண்ணனுடைய கல்யாணம் நிலத்தில் இதில் 1% கூட வருத்தம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலை, அப்போது இதுக்கு நீங்கள் தான் காரணம்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பல்லவன் பாண்டியன் எல்லாம் கேட்கும்போது நடந்த விஷயங்களை சோழன் வந்து சொல்கிறாரு. நான் தான் அந்த மாப்பிள்ளையை பார்த்து பேசினேன், பேசி அவங்களோட 2 பேரையும் சேர்ந்து வாழ சொன்னேன், எப்படியும் அந்த பொண்ணை வந்துட்டு என் அண்ணன் கூட சேர்ந்து வாழாதீங்க, அதாவது என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்காதீங்க, என் அண்ணனை பிடிக்கலான்னு சொல்லுங்கன்னு சொன்னாலே அவங்களும் கேட்க போகிறது கிடையாது, அவங்களோட ஈகோவால் தான் அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணியே தீரணும், 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க பிடிவாதமாக இருக்காங்க. ஸோ அவங்க எப்படியும் மாற போகிறது கிடையாது, அண்ணன் கிட்ட சொன்னாலையும் அண்ணனும் கேட்க போகிறது கிடையாது. அதுக்காக தான் நான் யோசனை பண்ணி ஒரு முடிவு பண்ணேன், பேசாமல் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்டே பேசிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரை அதாவது அவங்கள பற்றி விசாரித்தா, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டா, அவர்கிட்ட பேசினேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்ட உடனே நிலாவுக்கும் பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எப்போங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க அந்த கேப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் லேட்டாக வரேன்னு சொன்னேங்களா, அப்போ தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்க இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. எங்க இதில் தப்பு என்னங்க இருக்குது, நமக்கு செட் ஆகாத, அதாவது அண்ணனுக்கு செட் ஆகாத பொண்ணை எதுக்கு நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க,
இதோ இன்னைக்கு நான் போய் பேசின உடனே அவரும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை நாளைக்கு அண்ணனுக்கும் அவர் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகாமையே இருக்கு. இன்னும் சப்போஸ் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நான் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அவரே மனசு மாறி வந்து சப்போஸ் பேசியிருந்தா அப்போ அந்த பொண்ணு அண்ணனை வேணான்னு சொல்லிட்டு அவர் கூட எல்லாம் போயிருக்கோம் முதல் ஹஸ்பண்ட் கூட. அப்போ கஷ்டப்படுறத விட நிச்சயம் வரைக்கும் போய் நின்றுச்சுன்னு சொல்லி இதோட அப்படியே ஃபீல் பண்ணிட்டு விட்டுட்டா தெரியாது இல்லைங்களா அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்கிறாரு. இது கேட்டு நிலாவுக்குமே கரெக்டாக தான் இருக்குது லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கேடின நீ ஆனால் நீ இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருந்ததுக்கும் இன்றைக்கி தானே அர்த்தமாக வாழ்க்கையில் உருப்படியாக ஒன்று பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. என்னடா நக்கலா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணனுடைய வாழ்க்கையை காப்பாற்றிருக்கேன் நான், நீ என்னமோ என்னை இவ்வளோ சாதாரணமாக எடை போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலே கிரேட் தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. ஏங்க என் மேலே எதுவும் கோபம் இல்லையே அப்படின்னு, நான் ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டேன்னா அப்படின்னு. நீங்கள் தப்பாலாம் எதுவும் பண்ணலைங்க, ஆனால் ஒரு தப்பு பண்ணீங்க, ஆனால் ஒரு நல்லது நடக்கிறதுக்காக தப்பு பண்ணியிருக்கீங்க, பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. பொய் சொல்கிறது தான் தப்பே தவிர ஃப்ராடு தனம் பண்ணுறது தான் தப்பே தவிர ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக பொய் சொல்கிறது தப்பு கிடையாது. அண்ணனுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் பொய் சொன்னது தப்பு கிடையாது. நமக்கு யாருக்குமே பிடிக்காத அந்த பொண்ணை எதுக்கு நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? இந்த கல்யாணம் இந்த நிச்சயதார்த்தம் இதோட நின்று போனது தான் சரின்னு நானும் சொல்லுவேன். நம்ம அண்ணனுக்கு வேறு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இந்த பொண்ணு பார்த்து இது நின்று போன நிச்சயத்தை இது எப்படியாச்சும் அண்ணனுடைய மனசுலேருந்து மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணங்கிட்ட பேசி இதை வந்துட்டு அவருடைய மனசை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பாண்டியனும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோடா நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திட்ட, ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் கூட எப்படி இதை நிறுத்துறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். ஆனால் எப்படிடா உனக்கு அந்த மாப்பிள்ளையோட நம்பரை வாங்கி பேசணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நம்ம விசாரிச்சப்போ அந்த வீட்டை பற்றி எல்லாரும் தப்பாக சொன்னாங்க. அப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஜெயந்தி வந்துட்டு புகுந்த வீட்லேயே அடங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் இதில் தப்பு மாப்பிள்ளையோடது எதுவுமே கிடையாது, பொண்ணோடையது தான். அவங்க தான் வேணும்னு இகு பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது கௌரவ குறைச்சலால். அப்போது அவர்கிட்ட உங்கள் ஒய்ஃப் கிட்ட பற்றி பேசினேன், அவங்களுக்குள்ள நடந்த சண்டையை பற்றி. ஏன் சண்டை போட்டுக்கிட்டீங்க, சேர்ந்து வாழுங்க, எல்லாமே சகஜம் தானே அப்படின்னு மாப்பிள்ளை கிட்ட பேசினேன், சும்மா போட்டு வாங்கினேன். அவருமே ஆமாம் நான் பண்ணதே தப்பு தான், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவ்வளோதான், மேட்ரு ஓவர், இதில் நான் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லையடா அண்ணனுடைய லைஃப்பை காப்பாற்றிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சேரனுமே இது சோழனுமே இருந்துக்கிட்டு. ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த நிச்சயம் நின்று போன நீங்கள் எல்லாரும் கவலையில் இருக்கீங்களேன்னு தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் இதையே சோகம் இல்லாத மாதிரி காட்டிக்காமல் சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் அண்ணங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா நான் பொறுப்பு கிடையாது, ஏன்னா வந்துட்டு யாரையும் மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. நாங்கள் வந்துட்டு யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, இது எல்லாமே அண்ணனுடைய நலத்துக்காக தானே அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க. ஆமாண்ணே நான் கூட யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இப்போ எப்படி நிச்சயம் நின்று போச்சுன்னு ஃபீலிங்கில் இருக்கீங்களோ அதே மாதிரியே இருக்கணும், மல்ல அண்ணனை சரி பண்ண வரைக்கும், சரிங்களா? இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு அண்ணனுக்கு மட்டும் தெரியவே கூடாது. அப்புறம் என்னால் தான் இதை நின்று போச்சுன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரும் சொல்ல மாட்டோம், நீ வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோழனுமே வந்துட்டு கிளம்பி போயிடுறாரு. அவரோட அண்ணங்கிட்ட போய் ஆனால் ஃபீல் பண்ணாதனே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சேரன் வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சேரனை வந்து எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க, இதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.